அபிஷேகம் செய்தீர். சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னையினாலே அபிஷேகம் செய்தீர். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே,
அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தீர், என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தீர், சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னையினாலே அபிஷேகம் செய்தீர், சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னையினாலே அபிஷேகம் செய்தீர், என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே,
உம்மை தவிர இந்த உலகத்தில் வேற யாரையும் நம்பி வாழ முடியாது ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரம் நிரந்தரமானவராய் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம் நாமம் பெருகணும் ஆண்டவரே. உம் நாமம் உயரணும் ஆண்டவரே. உம் நாமத்தை எங்கெல்லாம் மகிமைப்படுத்துகிறார்களோ அந்த இடத்தெல்லாம் வந்து நிற்கிறீ செய்கிற தேவன் ஆண்டவரே. உம் நாமம் விலையேற பெற்ற நாமம். உம் நாமம் உன்னதத்தின் நாமம் ஆண்டவரே. உன்னதத்தின் நாமம் சர்வ வல்லமையுள்ள நாமமாயிருக்கிறபடியா போற்றுதலுக்குரிய நாமம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். வாழ்க்கையில் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை சுகமாய் சமாதானமாய் வெற்றியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு சிலருக்கு கிட்னி ஃபெயிலியர் என்றால் டாக்டர் சொல்லுவாங்க புதிய கிட்னி வைக்கலாம், 1 வருஷம் வாழலாம், இல்லை 3 வருஷம், இல்லை 5 வருஷம் வாழலாம் என்று சொல்லுவாங்க. ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. 1 வருஷம் வாழலாம், 2 வருஷம் வாழலாம், இல்லை 5 வருஷம், 10 வருஷம் கூட சொல்லலாம். ஆனால் நம் ராஜாதி ராஜா உன்னதத்தில் உயர்ந்தவர் லாசருவை பார்த்து மரித்து 4 நாள் ஆன, ஒன்றுமே இல்லை, சரீரமே செத்து போனது, ஒன்றுமே இல்லை, நாற்றம் எடுக்கிற சரீரத்தை கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். மூடப்பட்ட சரீரம், ஒன்றுமில்லை, சுனியால் சுற்றப்பட்ட சரீரம், ஒன்றுமே இல்லை, அவர் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை, பார்க்கக்கூடாத காரியங்கள், நாற்றம் எடுத்த வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், லாசருவே வெளியே வா என்று சொன்னார். இயங்காத கிட்னி, இயங்காத ஹார்ட், இயங்காத குடல் சரீரம், இயங்காத ரத்த ஓட்டம், இயங்காத எல்லா உறுப்புகளையும் கர்த்தர் இயங்க செய்கிறவர். என் இயேசுவால் ஒருவரால் தான் முடியும், என் இயேசு ஒருவரால் தான் கூடும். அவர் அற்புதத்தின் தேவன். இயேசு என்ற நாமம் உனக்குள் இருக்குமானால், இயேசு என்ற நாமம் தரிக்கப்பட்ட நம் நாமத்தை, அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்ட ஜனங்கள் யார் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அவருடைய பாதத்தில் என்னென்ன கூக்குரல் இடுகிறோமோ, என்னென்ன பெருமூச்சோடு கூப்பிடுகிறோமோ, கர்த்தர் அந்த சத்தத்துக்கு இறங்குகிற தேவன். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் செயல்படுத்த முடியும், செயலாற்ற முடியும். உன் வாழ்க்கையில எதெல்லாம் செயலாற்ற முடியலையோ, உன் வாழ்க்கையில எதெல்லாம் இழந்து போயிருக்கிறாயோ, உன் வாழ்க்கையில எதெல்லாம் தவறி போயிருக்கிறாயோ, என்னேசு ஒருவரை கூப்பிடும் பொழுது, என்னேசு ராஜாதி ராஜா சர்வ வல்லமையிலே கூப்பிடும் பொழுது, உன் வாழ்க்கையில எது மூடப்பட்டிருக்கிறோ, எது தடையா இருக்கிறதோ, எது கட்டப்பட்டிருக்கிறதோ, என் தேவன் ஒருவரால் தான் கட்டவிழ்க்க முடியும். அவர் சர்வத்தின் ராஜாதி ராஜா, அவர் சர்வ வல்லமையுள்ளவர். எஸ் லார்ட், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் கனப்படுத்துகிறோம். உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, யாவே அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே
இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் ஐயா, இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya 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 ஹalleluya. Yes Lord. ஹalleluya ஹalleluya. யாவே Yes Lord. ஹalleluya யாவே ஹalleluya. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உந்த நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் எல்லாரும் சிறைச்சாலை அடைப்பதில்லை. ஆமென். சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் இயேசுவின் நாமம் விலை உயர்ந்த நாமம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் சேர்த்து பெற்றுக்கொள்ளுங்க. Yes Jesus. Yes Jesus. Hallelujah. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya 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 ஹalleluya. உன்னதத்தில் உயர்ந்தவர், ஓ ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமையுள்ளவர், துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். நம்மை இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்த போகிறவர், இந்த மாதத்தை நடத்த போகிறவர். ஹalleluya 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 ஹalleluya. யாவே ஹalleluya
உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும், பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே பாடுவே பாடுவோ அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் ஐயா, என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோ அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, யாவே அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் திருச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகினாது. சிங்கத்தின் கேபியிலும் திருச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகினாது. இயேசுவே உம் நாமமே. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்துக. நாம் துதிக்காவிட்டால் எல்லாவற்றிலும் கர்த்தரை துதிக்க. ஆண்டவரே எல்லா துதிக்க, கர்த்தரை உயர்த்தி. நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் ஐயா, என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோ அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, யாவே அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, யாவே அல்லேலூயா. எஸ் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தாவிட்டால் இந்த கல்லுகள் எல்லாம் துதிக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீர் மகிமைக்குரியவர் ஆண்டவரே, உன்னதத்தில் உயர்ந்தவர் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ளவராயிருக்கிறபடியா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. யெகோவா தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு மகிமை 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன்னதத்தில் உயர்ந்தவர், உன்னதத்தில் சிறந்தவர், மகா பெரியவராய் இருக்கிறபடியால்
எஸ் லார்ட், உம்மை மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமை செலுத்துகிறோம். மகிமைக்குரியவரே ஸ்தோத்திரம். ஓ மகிமை ஆண்டவரே, ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. எல்லாம் அவருக்கு லேசான காரியம். என் தேவனுக்கு முன்பாய் நடக்கிற அத்தனை காரியங்களும் நமக்கு பெரிதாய் காணப்படலாம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிறிய காரியங்கள் கூட பெரிய காரியமாய் காணப்படலாம். எல்லாவற்றுக்குரியவர், எல்லாவற்றுக்குரியவர், எனக்காக யாவையும் செய்து முடித்தவர். ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டேன். தடைகளை உடைத்து நமக்கு முன்பாக சொல்லுகிறவர். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு மகிமை செலுத்திடுவே, அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ள வரை பாடுவே. அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ள வரை பாடுவே. யெகோவா தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு மகிமை செலுத்திடுவே, அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ள வரை பாடுவேன். எனக்காக யாவையும் செய்து முடித்தார், ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எனக்காக யாவையும் செய்து முடித்தார், ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். தடைகளை உடைத்து முன்னே செல்வார், தடைகளை உடைத்து முன்னே செல்வார். யெகோவா நீரே பார்த்துக் கொள்வார்.
முடிப்பா. ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். தடைகளை உடைத்து முன்னே செல்வா. தடைகளை உடைத்து முன்னே செல்வா. யெகோவா ஈரே பார்த்து கொள்வா. யெகோவா ஈரே பார்த்து கொள்வா. யெகோவா ஈரே. Yes Jesus. Yes Jesus. 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 Yes Lord. Yes Jesus. Hallelujah. யெகோவா ஈரே பார்த்து கொள்வா. யெகோவா ஈரே. யெகோவா ஈரே பார்த்து கொள்வா. யெகோவா ஈரே பார்த்து. Jesus. Hallelujah. ஈரே பார்த்து கொள்வா. விசுவாசமாய் சொல்லுங்க. யெகோவா ஈரே பார்த்து கொள்வா. யுத்தங்களை எனக்காய் செய்திடுவா. வெற்றி மேல் வெற்றியை தந்திடுவே. யுத்தங்களை எனக்காய் செய்திடுவா. வெற்றி மேல் வெற்றியை தந்திடுவே. சத்ருவை ஜெயித்து காலின் கீழ் மிதிப்பேன். சத்ருவை ஜெயித்து காலின் கீழ் மிதிப்பேன். யெகோவா நிசியே என் வெற்றி கொடியே. யெகோவா நிசியே என் வெற்றி கொடியே. யெகோவா நிசியே வெற்றி கொடியே. யெகோவா நிசியே வெற்றி கொடியே. அவர்தான் நமக்கு வெற்றி கொடி. அவர்தான் நமக்கு ஜெயத்தின் காரணர். அவர்தான் நமக்கு பலத்தையும் சுகத்தையும் சமாதானத்தை வெற்றியும் தர என் தேவன் நமக்கு மாறாதவராய் இருக்கிறார். ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் புகுதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை புகழுகிறோம். நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமையுள்ளவர், சர்வத்தையும் ஆளுகிறவர் ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ உமக்கு மகிமை மகிமை மகிமை. எல்லார் கரங்களை உயர்த்தி நீரே ஜீவனின் பலன். இந்த மாதம் வரை நடத்தின தேவன் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தினுடைய பாதத்தில் வைக்கிறோம். தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். தேவ மகிமை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஓ எங்கள் ஜீவ சுவாச காற்றே, எங்கள் பலவீனத்தினுடைய பலன் எங்களுக்கு பூரணமாக இறங்க செய்கிறவரே. ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே பெரியவராய் இருக்கிறபடியா. நீர் ஒருவரே சாவாமையுள்ளவராய், சத்தியம் நிறைந்தவராய், ராஜாதி ராஜாவாய் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறபடியா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓமை துதிக்கிறோம். ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மாத்திர ஸ்தோத்திரிங்க. இந்த மாதம் வரை நடத்தின தேவன், இந்த மாதம் வரை சுமந்த தேவன், இந்த மாதம் வரை தப்புவித்த தேவன், நம்மை பாதுகாத்த தேவன், அவர் அனுகூலமான தேவன். ஓ அவரே ஜீவ சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினாலும் உடைய இரக்கத்தினாலும் எங்களை பெரிதான கிருபையினால் நீ நடத்துகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு மகிமை. ஓ ஹல்லேலூயா. துதியே ஸ்தோத்திரம். சர்வசேனையே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம். ஓ வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவரே ஸ்தோத்திரம். எங்களை அழைத்தவரே, பொய்யுரையாதவரே, பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுதுமாய் நடத்தி உன்னின் அற்புதத்தையும் அதிசயத்தையும் காணத்தக்கதா உம்முடைய கிருபைகள் எங்கள் மீது இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த சத்ருவும், எந்த சாத்தானும், எந்த விக்கிரகத்தின் தோப்பின் ஆராதனைகளும், எந்த வலு சர்வமும், எந்த லூசிபனின் ஆவியும் இந்த திருச்சபை மேற்கொள்ள அதிகாரம் இல்லை. நீர் வேலை அடைத்து பாதுகாக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் வாழ்த்துகிறோம். மீண்டும் எஸ்கேஎம் திருச்சியோட லைவ் ஆராதனைக்கு அழைக்கிறோம். ஆமென். நல்ல ஆண்டவரே, அந்த காலை வேலைகள் சுபிக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லா விதமான கருவிகளை மறைத்து கொள்ளும் அடியனை விலைக்கு நீங்கள் பேசும் பேசுகிற ஒரு வசனங்களும் உடைய ஜனங்கள் உள்ளத்தில் போய் சேர கிருபைத்தார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கடந்த சில வாரங்களாக நாம் யோசுவா அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கூட நாம் யோசுவா 6ஆம் அதிகாரத்துக்குள்ளே நாம் போக போகிறோம். யோசுவா 6. இந்த நாளுக்கான தலைப்பு வெற்றிக்கான விதிமுறை. வெற்றிக்கான விதிமுறை. ஒரு காரியத்தில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் சில விதிமுறை இருக்குது. ஒரு ஸ்போர்ட்ஸில் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு விதிமுறை, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் உணவு பழக்கம் இருக்கணும், இத்தனை மணிக்கு தூங்கணும். இந்த விதிமுறைக்கு அவங்க கட்டுப்பட்டு அவங்க வாழ்ந்தால்தான் அந்த வெற்றிக்கு விளையாட்டுக்கான பரிசை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் வாழ்க்கையில் படிப்பாக இருந்தாலும் கூட ஒரு விதிமுறை, இப்படி தான் நீங்கள் படிக்கணும், இத்தனை மணி நேரம் படிக்கணும் என்று சில விதிமுறையோடு கூட நாம் படிப்போமானால் அந்த படிப்பிலே வெற்றி காணலாம். வியாபாரத்திலும் சில விதிமுறை, இப்படிலாம் அந்த வியாபாரத்தை நாம் செய்வோமானால் உண்மையாக ஒழுக்கமாக நம்பிக்கை வரத்தக்கதாக வியாபாரம் செய்யும்போது அப்போ தான் அந்த விதிமுறைப்படி நாம் செய்யும்போது நல்ல லாபத்தை நாம் பார்க்கலாம். அதே போல் தான் ஒரு வெற்றிக்கு முன்னே அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் என்று ஒருத்தர் சொல்கிறார். ஒரு வெற்றிக்கு முன்னே ஒரு அர்ப்பணிப்பு. ஒரு வெற்றி பெற வேண்டுமானால் அதுக்காக சில உழைப்பு, அர்ப்பணிப்பு இருந்தால்தான் நாம் வெற்றி காரியத்தை நம்ம போக முடியும். யோசுவாவுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது அவங்க யோர்தான் நதி கறப்பதற்கு முன்பதாக அப்போது என்ன செய்தாங்க, அவங்க பரிசுத்தம் பண்ணப்பட்டார்கள். யோர்தான் நதி கடந்த பிறகு நாம் பார்த்தோம் விருத்த சேதனம் பண்ணார்கள். பஸ்கா பண்டிகை, பாசோவர் என்று நாம் பார்த்தோம். அப்போது அந்த யோர்தான் நதிக்கரையில் அவங்க வந்து சேர்ந்த இடம் கில்கால் என்ற இடத்தை நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். கில்கால் என்று சொல்லும்போது யோசுவா 5:9 நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். இந்த எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படும். கில்கால் என்றால் நிந்தை, உங்கள் மேல் இந்த பழி சொல் இராதபடிக்கு நான் நீக்கி போட்டேன் என்று ஆண்டவர் சொன்ன ஒரு காரணம். சரி, இதோடு கூட நாம் இப்போது கில்காலில் இருக்கிறாங்க. அடுத்து அவங்க போக வேண்டிய இடம் எரிகோ பட்டணம். எரிகோ பட்டணத்துக்குள்ளே அவங்க நுழைய வேண்டும். எரிகோ பட்டணம், அந்த பட்டணத்துக்குள்ள ஜனங்கள் பலவிதமான விக்கிர ஆராதனை வழிபட ஜனங்கள், யெகோவா தேவனை வழிபடாத ஒரு ஜனங்களாக இருப்பதை நாம் பார்க்குறோம். புறஜாதி உள்ள ஜனங்கள். யோசுவா புத்தகம் ஆரம்பிக்கிறது 6ஆம் அதிகாரம் 1 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். 1 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். எல்லா வசனங்களையும் நாம் படிக்கப் போவதில்லை. அங்குங்குமாக சில வசனங்களை என்ன செய்யலாம், நாம் ஸ்கிப் செய்து நாம் இந்த ஆராதனையை நாம் ஆவிக்குரிய விதத்திலே நாம் படிக்கலாம். சரி, யோசுவா 6ஆம் அதிகாரம் 1 வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. எரிகோவுடைய பட்டணத்தை பார்க்கும்போது வசனம் சொல்கிறது, அந்த பட்டணத்துக்குள்ளே யாரும் போக முடியாது, அந்த பட்டணத்துக்குள்ளே யாரும் வர முடியாது. ஏன் போக முடியாது, ஏன் வர முடியாது? எரிகோ ஒரு சிறிய ஒரு பட்டணம். 2 மதில் சுவர்கள் வைத்து கட்டப்பட்டுள்ள ஒரு பட்டணம். வெளியே சுற்றி இருக்கிற மதில் சுவரானது குறைந்தது 32 to 40 அடி உயரம் இருக்கலாம் என்று அங்கே என்ன செய்கிறாங்க, தொல்பொருள் ஆய்வு சொல்கிறது, ஆர்காலஜி சர்வே சொல்கிறது. உள்ளே இருக்கிற 2வது உட்சுவர், அந்த சுவரானது ஒரு 46 அடி உயரம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த பட்டணமானது மொத்தமாக ஒரு 10 ஏக்கர் உள்ள ஒரு பட்டணம் தான். அந்த பட்டணத்துக்குள்ளே நான் முன்பு சொன்னவனமாக ஆர்காலஜி தொல்பொருள் ஆறு சொல்கிறாங்க, 2000 ஜனங்கள் தான் அந்த பட்டணத்துக்குள்ள வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் அந்த பட்டணத்தை சிறப்பாக பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ள ஒரு பட்டணம். யாரும் அவ்வளோ சீக்கிரமாக உள்ளே வர முடியாது. வெளிச்சுவர் ஒரு 32 to 40 அடி உயரம் உள்ள வெளிச்சுவர். அதை தாண்டி நாம் உள்ளே வருவோமானால் உள்ளே இருக்கிற சுவர் அதுவும் என்ன செய்கிறது, 46 அடி உயரம் உள்ள ஒரு சுவர். அப்படிப்பட்டதான ஒரு 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 பட்டணம். இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளே நுழைவது கடினம். ஏன் கடினம்? அவங்ககிட்ட எந்த விதமான போர் கருவி கிடையாது. அதே நேரத்தில் சுவர்களை உடைக்கிற ஆயுதமும் கிடையாது. அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனங்கள், எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த எல்லா ஜனங்களும் வனாந்தரத்தில் இறந்து போனாங்க. வனாந்தரத்தில் பிறந்த குழந்தைகள் தான் இவங்க
பிள்ளைகள் தான் இந்த யோசுவா வழி எடுத்துக்கிறான். அப்போது 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். இன்னும் அவங்க யுத்தத்துக்கே போகலை. அதுக்கு முன்னே கர்த்தர் சொல்கிறார் யோசுவாவை பார்த்து, எரிகோ அந்த ராஜா அங்கே இருக்கிற வீரர்கள் அவங்க உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் சொல்கிறார். ஒப்பு கொடுத்தேன், ஒப்பு கொடுப்பேன் அல்ல, ஒப்பு கொடுத்தேன். ஃபினிஷ்ட், ஏதாவது முடிந்த ஒரு காரியம். ஐ ஹவ் கிவன் என்று சொல்கிறார். நான் ஏற்கனவே கொடுத்தேன். எப்போதுமே ஆண்டவராக இருக்கிற இயேசு நமக்கு வெற்றி ஏற்கனவே நமக்கு தந்திருக்கிறார். இயேசு நமக்கு தந்த வெற்றி நாம் பெற்றுக்கொள்கிற மகளாய் இருக்க வேண்டியதான் இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. உங்களுக்கு ஒருவேளை இது கடினமாக இருக்கும், ஆனால் தேவனுக்கு ஒருபோதும் இது கடினமாக இருக்காது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த மதில் சுவரை கடந்து போவது கடினமான ஒரு காரியம். கூட அந்த மதில் சுவரை கடக்க அந்த ஜனங்களுக்கு உதவி செய்வது தேவனுக்கு கடினமான ஒரு காரியம் அல்ல. இங்கு உத்தரவு பிறக்கிறது. என்ன உத்தரவு? யோசுவா சொல்கிறார், யுத்த புருஷராகி நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். யோசுவா அங்கே இருக்கிற யுத்த வீரர்களுக்கு பார்த்து சொல்கிறான், நீங்கள் இந்த பட்டணத்தை என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஒரு முறை 6 நாள் சுற்றி வர வேண்டும் என்று கட்டளை வந்தது. ஏன் சுட்டணும், எதற்கு சுட்ட வேண்டும் என்று அங்கே இருக்கிற ஜனங்கள் கேட்கல. ஏன் சொன்னால் நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம், இந்த ஜனங்கள் யோசுவாவுக்கு கீழ்ப்படிந்து பயந்திருந்தார்கள் வசனத்தில் வாசிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த என்ன செய்கிறாங்க, அந்த ஜனங்கள் அந்த மதில் சுவரை சுற்றி வராங்க. 1 நாள் 2 நாள் இப்படி நாட்கள் கடந்து போகிறது. 4வது வசனம், 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பதாக 7 கொம்பு எக்காலம் பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வருவார்கள். ஆசாரிகள் எக்காலத்தை ஊத வேண்டும். இந்த 4ஆம் வசனத்தில் பார்க்குறோம் சுவாரஸ்யமான ஒரு தகவல். என்ன தகவல்? 7 ஆசாரியர்கள் 7 கொம்பு எக்காலம் 7 நாள் சுற்றினோம். 7வது நாள் 7 தரம் சுற்ற வேண்டும். 7 என்பது பைபிள் எப்போதும் நிறைவு அல்லது முழுமை, கம்ப்ளீஷன் ஆர் பெர்ஃபெக்ஷன். எப்போதுமே 7ன்னு சொல்லும்போது பைபிளில் சொல்ல காரியம் ஒரு நிறைவை குறிக்கிறது, ஒரு முழுமையை குறிக்கிறது. இன்னும் அந்த பட்டணத்தை அவங்க பிடிக்கல, ஆனால் கூட அந்த பட்டணத்தை உன் கையில் ஒப்பு கொடுத்து நின்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து தேவன் சொன்ன அந்த வார்த்தையை என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் நம்பி ஒவ்வொரு நாள் அந்த பட்டணத்தை சுற்றி வராங்க. லட்சக்கணக்கான ஆண்கள். பிறகு அவங்க அவங்க கூடாரத்தில் தங்கி இருக்கிறாங்க. இப்படியாக 6 நாட்கள் அங்கு கடந்து போனது. 5ஆம் வசனம், அவர்கள் அந்த கொம்பினாலே துணி இடும்போது நீங்கள் எக்காலத்தை கேட்கும்போது ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கிடவார்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விடும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கிடவார் என்றார். இன்னும் எதுவே நடக்கலை. இன்னும் காலம் ஊதப்படவில்லை. இன்னும் அந்த மதில் சுவர் அலங்கம் கீழே விடலை. ஜனங்கள் ஏறி போகலாம் அந்த பக்கமாக. எல்லாவற்றையும் இது நடக்கும் என்று யோசுவா சொல்கிற காரியங்களை தான் பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காமல் இருந்தால் கூட இதெல்லாம் நடக்கும் என்று ஆண்டவரை நம்பி தேவனை நம்பி வேதம் என்ன சொல்லுகிறதோ வேதத்தை விசுவாசித்து சொல்கிற மகளாக இருந்தால் தான் வெற்றி காணாம். உள்ளே யாரும் போக முடியாது, உள்ளிருந்து யாரும் வெளியில் வர முடியாது. அப்படி ஒரு பெரிதான 2 அடுக்கு சுவர் உள்ள ஒரு பட்டணம். ஆனால் யோசுவா இங்கு ஆண்டவர் சொன்னவண்ணமாக சொல்கிறார், இப்போது இந்த பட்டணத்தை கர்த்தர் நம் கையிலே கொடுப்பார் என்று சொன்னவண்ணமாக என்ன செய்கிறாங்க, இந்த ஜனங்கள் அந்த பட்டணத்தை 6 நாட்கள் சுற்றி வராங்க. அந்தபடியே நூனின் குமாரனாக யோசுவா ஆசாரி அழைத்து பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள். துணிக்கு 7 எக்காலமும் 7 ஆசாரிகள் கர்த்தருடைய பெட்டி என்பதாக பிடித்து கொண்டு போகப்படுவார் என்று சொன்னான். ஒரு 4 பேர் அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு போகிறாங்க. எப்போதுமே யுத்தத்துக்கு உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு போக மாட்டான். உடன்படிக்கை பெட்டி ஒரு இடத்துல இருக்கும். அது பரிசுத்தமாக இருக்கிற ஒரு பொருள், ஜனங்கள் ஆராதனை செய்கிற ஒரு இடம். ஆனால் இப்போ தான் முதல் முறையாக நாம் பார்க்குறோம் யுத்தத்துக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி போகிறது. அந்த உடன்படிக்கை பெட்டி தொடர்ந்து ஜனங்கள் போக வேண்டும் என்று யோசுவா இங்கு ஜனங்களோடு கூட சொல்வது வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் உடன்படிக்கை பெட்டியை போல தான் இந்த வேத வசனம்.
நமக்கு என்னெல்லாம் வேதத்தில் ஆண்டு சொல்லியிருக்கிறோம், தேவன் சொன்னவனமாக அதை பார்த்ததை சார்ந்து அதுக்கு பின்னே நாம் போகிற மகனாய் மகளாய் நம்ம இருப்போம். ஆனால் அப்போது வெற்றி காணலாம் என்று நமக்கு போதிக்கிறார். எப்படி நடக்கும், இது எப்படி நடக்க போகிறது என்று எந்த விதமான சந்தேகமும் கேள்விக்குறி நமக்குள்ளே வரா. அப்படி ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நம்பி போக வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அடுத்தது 7-8 வசனங்களை வேகமாய் நாம் படிக்கலாம். ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள், யுத்த சன்னத்தை ஆனவர்கள் கர்த்தரை பெட்டிக்கு முன்பதாக நடக்குவார் என்றார்கள். யோசுவா ஜனத்திலே பேசின உடனே தொனிக்கும் 7 எக்காலத்தை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர்கள் கர்த்தருக்கு முன்பதாக நடந்து எக்காலத்தை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெற்றவர்களுக்கு முன்பு சென்றது. எல்லா ஜனங்களும் செய்கிறாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பின்பதாக ஜனங்கள் செல்வதை நாம் பார்க்குறோம். அப்போது யோசுவா சொல்கிறான், திரளான ஜனங்கள் லட்சக்கணக்கான ஆண்கள் என்ன செய்கிறாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பின்பதாக அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வராங்க. ஏன் போகிறாங்க, எதுக்கு போகிறாங்க தெரியும். ஆனால் கர்த்தர் சொன்னார் என்ற என்னுடைய வார்த்தையை நம்பி புறப்பட்டு போகிறாங்க. யோசுவா என்ன சொல்கிறான், யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர் என்று கட்டளையிட்டான். யோசுவா சொல்கிறான், அங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்து, அந்த பட்டணத்தின் மதில் சுவரில் சுற்றி வரும்போது உங்கள் வாயிலிருந்து சத்தம் வரக்கூடாது, ஒன்று பேசக்கூடாது. அது மட்டும் இல்லை, உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் என்று அங்கு யோசுவா சொன்னதை வாசிக்கிறோம். விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு பின்தொடர்ந்து போகிற, தேவனை பின்பற்றி போகிற மகனாய் மகளாய் நம்ம இருப்போமா. ஆனால் நம்முடைய வாயிலிருந்து என்ன வரக்கூடாதான், சத்தமாக கடினமாக பேசக்கூடாது, தடித்த வார்த்தைகளை பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது, தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள் நம்ம வாயில் புறப்படக்கூடாது என்று வேதம் போதிக்கிறது. ஆண்டவருக்கு மகனாய் மகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாயிலிருந்து விசுவாசமான நம்பிக்கையான வார்த்தை தான் பேச வேண்டும். ஆனால் யோசுவா சொல்கிற காரியம் என்ன, நீங்கள் ஒரு வார்த்தை கூட எனக்கு பேச வேண்டாம் என்று அப்போது யோசுவா சொல்லிட்டார். ஜனங்கள் யோசுவா சொன்னவனமாக பேசாமல் புறப்பட்டு அந்த மதில் சுவரை சுற்றி வராங்க. 11ஆம் வசனம், அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்த ஒரு தரம் சுற்றி வரப்படினார்கள். அவர்கள் திரும்ப பாளையத்திலே தங்கினார். இப்படியாக ஒரு நாளும் போகிறாங்க, சுற்றி வராங்க, 20 தங்குறாங்க, சுற்றி வராங்க, 20 தங்குறாங்க, 6 நாள் வராங்க. எகிப்தில் இவ்வளோ ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, சுற்றி வருவது பார்த்து, முதல் நாள் இவங்க சுற்றி வருவது பார்த்து எரிகோவில் இருக்கிற என்ன செய்றாங்க, ஜனங்கள் இராணுவம் அங்கே இருக்கிற பயப்பட்டாங்க. 2 நாள் பயப்பட்டாங்க. 3ஆவது நாள், 4ஆவது நாள், 5ஆவது சுற்றி வரும்போது என்ன செய்தாங்க, இவர்களை பார்த்தவர்கள் நகைத்தார்கள், கேலி செய்தார்கள். என்ன ஒரு நாள் சுற்றி வராங்க, போய் படுத்து தூங்குறாங்க. இப்படியாக அந்த சரித்திரம் நமக்கு போவதை நாம் பார்க்குறோம். 15ஆம் வசனம் யோசுவா சொல்ல, 7ஆம் நாளிலே அதிகாலமே கிழக்கு விளக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினம் மாத்திரம் பட்டணத்தை 7ஆம் தரம் சுற்றி வந்தார்கள். இப்போது 7ஆவது நாளில் 7 முறை வந்தார்கள். 6 நாள், ஒரு நாளைக்கு 6 நாள் ஒரு முறை தான் சுற்றினாங்க. ஆனால் 7ஆவது நாள் அந்த எரிகோ பட்டணத்தை 7 முறை அவர் சுற்றி வந்தார்கள். எதை நமக்கு காண்பிக்கிறது, 6 நாள் அவரோடு தான் நாம் என்ன செய்கிறோம், வாழ்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரை நேசிக்கிறோம். ஆனால் 7ஆவது நாள் சண்டே, ஞாயிற்றுக்கிழமை, அந்த நாளில் செய்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம், வசனங்களை கேட்குறோம், நெருக்கமாக வரும். அதனால் 7ஆவது நாள் என்பது ஒரு பரிபூர்ண நாள், ஒரு நிறைவான ஒரு நாள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்போது யோசுவா சொல்கிறார், அங்கே இருக்க ஜனங்களை பார்த்து, 7ஆம் தரம் ஆசாரிகள் எக்காலத்தை ஊதுகையிலே யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். யோசுவா சொல்கிறார், ஜனங்களை பார்த்து 7ஆவது முறையாக சுற்றி வந்த உடனே 7 ஆசாரிகள் கையில் வைத்திருக்கிற 7 எக்காலத்தை ஊதும் போது நீங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று அப்போது யோசுவா கட்டளை இருக்கிறான். அப்போது கட்டளிடும் போது அந்த அலங்கம் இடிந்து விடும் என்று கர்த்தர் அந்த பட்டணத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார்னு யோசுவா சொல்வது வாசிக்கிறோம். வெற்றிக்கு முன்னே துதிக்கிற ஒரு காலம். அவள் வாழ்க்கையில் வெற்றி வர வேண்டுமா, துதிக்க வேண்டும், தேவனை கனப்படுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. சார், அதுக்கு இடையிலே நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை நாம் இப்போது நாம் பார்க்குறோம். ஆகிலும் இந்த பட்டணம்
இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாக இருக்கும். இந்த பட்டணத்திற்கு எல்லா பொருளும் கர்த்தருக்கு சாபத்தீடான ஒரு பொருளாக இருக்கிறது. நாம் அனுப்பின ஆட்கள் ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடினால் அவளும் அவளுடைய வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவுள் சொன்னான். அப்போ யோசுவா இந்த எரிகோக்குள்ளே வருவதற்கு முன்பதாக என்ன செய்கிறான், 2 வேவு பார்க்குற ஆட்கள், ஒற்றர்களை அனுப்புகிறான். அவங்க அந்த இடத்தெல்லாம் எரிகோலாம் சுற்றி பார்த்து வராங்க. எப்படி இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, எப்படி ஆட்கள் இருக்கிறாங்க, என்ன இராணுவ பலம். இப்போ சுற்றி வந்து பார்க்கும்போது அவங்க அப்போ அந்த இடத்துல இரவிலே அவங்க ராகாப் என்னும் ஒரு வேசி இடத்துல அந்த வீட்டு பக்கத்தில் வரும்போது, அப்போது இந்த ஒற்றரில் வருவதை அங்கே எரிகோவுக்குள் இருக்கிற இராணுவம் பார்த்துட்டாங்க. அதனால் இவங்க துரைத்து வரும்போது அப்போது இந்த ராகாப் என்ற அந்த பெண் இவங்களை அடைக்கலம் கொடுத்து அந்த இராணுவம் தேடி வரும்போது அப்படி யாரும் இந்த ஊருக்குள்ளே வரல, வீட்டுக்குள்ளே வரன்னு சொல்லும்போது அப்போ இந்த இராணுவ வீரர்கள் திருப்பி வராங்க. அதனாலே அந்த ராகாப் நிமித்தமாக யோசுவா அனுப்பின அந்த 2 ஸ்பை ஒற்றர்கள் காப்பாற்றப்பட்டாங்க. அதில் யோசுவா சொல்கிறான், அந்த அலங்கம் இடிந்த உடனே அந்த இடத்துல ராகாப் என்ற ஒரு பெண் இருக்கிறாள், அவளையும் அவள் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று நாம் ஏற்கனவே வாக்கு கொடுத்துக்கிறோம். அதன்படியாக அந்த ராகாப்பை காப்பாற்ற வேண்டும் என்று அப்போது யோசுவா ஆள் அனுப்புகிறான். அப்போது என்ன செய்கிறாங்க, ராகாப்பை காப்பாற்றி வருவதாக சரித்திரம் கூறுகிறது. இப்படியாக ராகாப்புடைய சரித்திரம் போகிறோம். ராகாப் பார்க்கும்போது ராகாப் புதிய ஏற்பாட்டை 3 முறை ராகாப்பை குறித்து நாம் பார்க்கணும். மத்திய 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ராகாப்பை குறித்து அதிகமாக நமக்கு தெரியாமல் போனார்களோ சில ஆச்சரியமான காரியம் என்ன, மத்திய 1ஆம் அதிகாரம் சொல்லுகிற ராகாப் சல்மான் என்று யூதனை திருமணம் செய்கிறார். ராகாப் ஒரு யூத பெண் அல்ல, ஆனவர்கள ராகாப் சல்மான் என்ற ஒரு யூதனை திருமணம் செய்கிறார். அவர்களுக்கு போவாஸ் என்ற ஒரு மகன் பிறக்கிறான். போவாஸ் என்பவர் ரூத் என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறான். அவங்களுக்கு ஓபேத் என்ற ஒரு குழந்தை பிறகுறது. ஓபேத்துடைய மகன் தான் ஈசாவுடைய மகன் தான் தாவீது. தாவீதுடைய வம்சம் தான் இயேசு பிறக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு விலை மாது, ஒரு விபச்சாரி ராகாப்பு, அவள் வழியிலே இப்படியாக இயேசுடைய சந்ததி வருவது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது நம்ம எல்லாம் பரிசுத்தமான் நீதிமான் சொல்ல முடியாது. நம்மை தேவன் கிருபையாய் நம்மை பரிசுத்தப்படுத்தினார் என்பதற்கு இது அடையாளமாக இருப்பதாக வேதம் கூறுகிறது. சரி, வசனத்துக்கு நாம் வரலாம். வேகமாய் நாம் 20ஆம் வசனத்துக்கு வரலாம். எக்கால ஊதுகையிலே ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்கையிலே அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். யாரும் பட்டணத்தை அந்த மதில் சுவரை போய் இடிக்கலை. இடித்து அந்த பக்கமாக விழும். ஆர்ப்பரிக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க. சத்தம் போடும்போது என்ன சொல்கிறாங்க, தொல்பொருள் ஆராய்ச்சி ஆர்காலஜி அப்படியான கண்டுபிடித்த காரியம், அந்த சுவரானது இந்த பக்கமாக விழுந்தது, ஜனங்கள் பக்கமாக விழுந்தது. ஜனங்கள் ஏறி போவதுக்கு ஒரு படி போல, ரேம் போல இருந்ததாக ஆராய்ச்சி சொல்வதை நாம் வாசிக்கிறோம். ஜனங்கள் வேகமாக போனாங்க. அப்போது பட்டணத்தை அவள் பிடித்ததாக வேதம் கூறுகிறது. இந்த பட்டணமானது அது சபிக்கப்பட்ட பட்டணம் என்று யோசுவா சொல்கிறார். அதனால் அந்த பட்டணத்துக்குள்ளே எதுவும் எடுக்கக்கூடாது சொன்ன அந்த யோசுவா. ஆனால் அந்த பட்டணத்தில் இருக்கிற பொன்னும் பொருளும் கர்த்தருக்கு சொந்தமானதாக இருக்கிறது, அதை மட்டும் ஆண்டுடைய ஆலயத்திலே கொண்டு வர வேண்டும் என்று அங்கு யோசுவா சொன்னவனமாக அங்கே இருக்கிற பொன்னும் வெள்ளியும் தேவாலயத்திலே கொண்டு வந்தாங்க. தேவாலயம் கட்டுப்படியாக கொண்டு வந்தாங்க. இப்போது 26ஆம் வசனத்துக்கு நாம் வாசிக்கிறோம். 26ஆம் வசனத்துக்கு நாம் வரலாம். 25 பார்க்கலாம். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின நாட்கள் ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடினாலே அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருந்தாள். இந்நாள் அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவள் குடியிருந்தாலே வேதம் போதிக்கிறது. 26 அக்காலத்தில் யோசுவா இந்த எரிகோ பட்டணம் கட்டும்படி எழும்பு மனுஷர் கர்த்தருக்கு முன்பதாக சபிக்கப்பட்டிருப்பான். அவன் அதை அஸ்திபாரத்தை போடுவதற்கு முன்பதே தன் மூத்த குமாரனையும் அதன் வாசலை வைக்கும்போது தன் இளைய குமாரையும் சாக கொடுக்க அடவான் என்றான். அப்போது யோசுவா அந்த பட்டணத்தை சபிக்கிறான். என்ன சபிக்கிறான், இந்த பட்டணத்தை யாராவது கட்ட முன் வந்தால் அது கர்த்தருக்கு முன்பதாக சபிக்கப்பட்டதாக இருக்கும். இந்த பட்டணத்தை யாருமே கட்ட முடியாது. ஒரு வேலை கட்டுவதற்கான அஸ்திவாரம் போட்டால் அவருடைய முதல் மகன் இறந்து போவான். அதில் வாசல்கள் வைக்கும்போது அவனுடைய இளைய மகன் இறந்து போவான் என்று யோசுவா அங்கு ஒரு சாபத்தை சொல்கிறான்.
500 ஆண்டுகள் கடந்து போகிறது. 500 ஆண்டுகள் கடந்து போகும்போது வேதத்தில் சில காரியங்களை நாம் பார்க்குறோம். இந்த மதில் சுவர் இடிந்து 500 ஆண்டுகள் கடந்து போகிறது. 500 ஆண்டுகள் கடந்து போன பிறகு அப்போது அந்த எரிகோ பட்டணத்தை கட்ட ஒருத்தன் வரான். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34. 1 ராஜாக்கள் 16:34. அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈசேல் எரிகோவை கட்டினான். 500 ஆண்டுகள் கழித்து பெத்தேல் என்ற இடத்துல சேர்ந்த ஒருத்தன் ஈஹேல் என்றவன் எரிகோவை கட்ட வந்தான், கட்டினான். கர்த்தர் நூனின் குமாராக யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே யோசுவாவை கொண்டு தான் கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னார்? இது யாராவது கட்ட முன் வந்தால் அவருடைய மூத்த மகன் இறந்து போவான், வாசல்களை வைத்தால் அவன் இளைய மகன் இறந்து போவான் கர்த்தர் யோசுவான்னு சொல்லியிருந்தான். அதே போல அந்த எரிகோ கோட்டை கட்டான். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் மூத்த குமாரன் இறந்து போனான். அந்த இஹேல் அந்த அஸ்திபாரத்தை போகும்போது தன் மூத்த குமாரன் இறந்து போனான், அபிராம் இறந்து போனான். வாசல்களை வைக்கும்போது யகூப் என்னும் தன் இளைய குமாரன் அவனும் சாக கொடுத்தான். வாசல்கள் வைக்கும்போது 2வது பையன் இறந்தான். தேவன் என்ன யோசுவா மூலம் சொன்னாரோ, யோசுவா மூலமாக சொன்ன அந்த சாபமானது 500 ஆண்டுகள் கழித்து கூட நிறைவேறது வேதத்தில் வாசிக்கிறோம். சரி, முடிக்கலாம். 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இவ்விதமாக கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெல்லாம் பரப்பிற்று. தேவன் யோசுவாவோடு என்னெல்லாம் சொன்னாரோ சொன்ன வண்ணமாக நடந்தது. அதே போல விசுவாசிகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிக்கான சில விதிமுறை இருக்கிறது. அந்த வெற்றிக்கான விதிமுறை தேவன் சொன்ன வண்ணமாக நடக்கிற மகனாய் மகளாய் நம்ம விருப்பமானால் கர்த்தர் வெற்றி நம்ம கையில் கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். ஆண்டவர் கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரமிக்கட்டும். ஆமேன். God bless you. Take care.